அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 10 தேதி தாண்டறதுக்குள்ளாரையே வாங்கின சம்பளமானது தீர்ந்து போயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இல்லைன்னா செலவை ரொம்ப குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் மாதத்தின் முதல் தேதி என்று செய்வதன் மூலமாக நிச்சயமாக மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலிருந்து பணவரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி, கார்த்திகை மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. அதுவும் கார்த்திகை மாத சோமவாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. ஏன்னா கார்த்திகை மாதமும் சிவபெருமானுக்குரியது, அதே போல் திங்கட்கிழமையும் அவருக்குரியது. அற்புதமான இந்த நாளில் தான் இந்த முதல் தேதியானது பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஏகாதசி திதியானதும் இந்த நாளில் நமக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிறை ஏகாதசி. நம்ம பொருளாதாரம் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும், செல்வம் பெருகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த வளர்பிறை ஏகாதசி நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். அதுவும் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய நாளில் மகாவிஷ்ணுக்குரிய இந்த ஏகாதசி வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இன்றைக்கி செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உரிய எண் சேர்க்கை இந்த நாளில் இருக்குது. தேதி பார்த்திங்கன்னா கார்த்திகையில் 15. இதில் வர 1 5 ஆட் பண்ணிங்க உங்களுக்கு 6ங்கிற எண் கிடைக்கும். இந்த 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது, அதே போல் முருகப்பெருமானுக்கும் உரியது. அற்புதமான இந்த நாளில் ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் கையில் ஒரு சிம்பல் வரைஞ்சிக்கோங்க என்பது குறித்தும் நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் அதில் நான் சொல்லியிருக்கிற சிம்பலையும் இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் கையில் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இன்னொரு பரிகாரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லி அதை குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் குடிங்க. இல்லை சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது அசைவம் சாப்பிடலை அப்படிங்கும்போது என்ன சொல்லணும், அசைவம் சாப்பிட்ருந்தா என்ன சொல்லணும் என்பது குறித்தும் அந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாமா? இது நம்ம சேனலில் ரெகுலராக மாதம் 1ஆம் தேதிங்கன்னா சொல்கிறது தான். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை வேணும். இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது மருத்துவத்துக்கும் உதவும், மகத்துவத்துக்கும் உதவும், மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். இந்த செடி நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு பணவசிய மூலிகைன்னே சொல்லுவாங்க. இந்த முறை நமக்கு இந்த கற்பூரவள்ளி இலையானது 3 இலைகள் தேவைப்படுது. எப்போதுமே ஒரு இலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு 3 கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படின்னா நல்லது. ஏன் நம்ம 3 யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 3ங்கிறது குருவுக்கு உரியது. அதே போல் இந்த மாதம் பாருங்கள் 12, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 3. குருவரல் கிட்டின் திருவரல் கிட்டும் அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய அருட்பார்வை நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னாவே பணம், செல்வம், தனம், தானியம், மங்கள காரியங்களில் தடை நீங்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 3 கற்பூரவள்ளி இலைகள் எடுத்துக்கோங்க. இதை மேலே டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 5 ரூபாய் காசும் 1 ரூபாய் காசும் எடுத்துக்கோங்க. 5ங்கிறது குபேரருக்குரியது, அதே போல் 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரியது. 2மே நமக்கு பணவரவு ஈர்த்து கொடுக்கக்கூடியது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா பியூரான ஒயிட்டுங்கிறது தான் சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியது, சரிங்களா? அதனால் அது எடுத்துக்கோங்க. சந்திரனுக்கும் இந்த நிறம் உகந்தது. இன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாகவும் இருக்குது. அடுத்தது எழுதுவதற்கு நமக்கு ஒரு பேனா தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இது அதிகப்படியான பணவரவு ஈர்த்து கொடுக்கும். இப்போ எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்புங்கிறது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு துளி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சோம்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்த மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ராகு காலம் நமக்கு காலையிலேயே முடிஞ்சிருச்சு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேப்பரில் இந்த சிம்பலை போட்டுக்கோங்க.
இது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் சக்கரை வேகத்தில் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய வசுதா சிம்பல், ஸ்வஸ்திக் சிம்பல் மாதிரி போட்டுட்டு அந்த கார்னரில் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அதாவது ஸ்பைரல். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பைரல்னுடைய அற்புதம் வந்து தெரியும். பணவசியத்துக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த ஸ்பைரலை வந்து சொல்லலாம். இது வந்து மொத்தம் 4 ஸ்பைரல் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த 3 இலையிலையுமே நீங்கள் சுக்கிரனுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க. எப்போதும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சிம்பல் வரைவோம். இன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய எண் சேர்க்கை வந்திருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஃபெகு சிம்பல் வந்துட்டு நம்ம 3 இலையிலையுமே வந்துட்டு போட்டுக்கணும். அடுத்தது இந்த 1 ரூபா காசு 5 ரூபா காசு இது ரெண்டுலேயுமே முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கு மேலே இந்த 3 கற்பூரவள்ளி இலைகளையும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த படம் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே இந்த இலையில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த 5 ரூபா காசு 1 ரூபா காசு ரெண்டையும் வச்சுருங்க. இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு சோம்பு எடுத்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த பொருட்கள் எதுவும் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க. நூல் போட்டெல்லாம் கட்டணுன்ட்டு இல்லை, நீங்கள் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஃபுல்லாக கவர் பண்ணணுன்ட்டு கூட கிடையாது, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பீரோவில் வைக்கலாம், பர்ஸில் வைக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம். எங்கே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வைக்கலாம். உங்கள்கிட்ட கற்பூரவள்ளி செடி நிறைய இருக்குதுங்கும் போது 3 இலைகளாக பறித்து இதே போல் 6 ரூபாயை ஒரு 2-3 வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி பீரோவில் ஒன்று, பர்ஸில் ஒன்று, ஹேண்ட்பேக்கில் ஒன்று, கணவருடைய பர்ஸில் ஒன்று, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். இது எங்கே இருக்குதோ அங்கே பண வரவில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி மேலும் தடைகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும். அதிகப்படியான பணம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ டிசம்பர் மாதம் வச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்து ஜனவரி மாதம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற காசு எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த சிம்பல் எழுதின பேப்பரை நீங்கள் அப்படியே தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த இலை வந்து எப்படி இருக்குமோ சுருங்கி கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததாலாம் பரவாயில்ல. நீங்கள் வந்து அது சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க காட்டுங்க. உங்களுக்கு சாம்பிராணி போடும் பழக்கம் இல்லைன்னா இதையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். சோம்பையும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 மாதமுமே அளவில்லாத பணம் சேர்வதை நீங்களே வந்துட்டு கண் கூட பார்ப்பீங்க. ஒரு சில பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்கிறத காட்டிலும் செஞ்சு பார்க்கும்போது தான் அதனுடைய அற்புதம் வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்பூரவள்ளி இலை பரிகாரம் செஞ்சுருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினா கூட இந்த அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடைங்க. கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்களுக்கு அடுத்த பதிவில் வேறு ஒரு பணவசிய பரிகாரம் குறித்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.